தொடர்ந்து பாஜகவினுடைய மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்த தலைவர் திரு தோழர் நல்லக்கண்ணு என்று போற்றப்படுகிறது. உங்களுக்கும் அவருக்குமான அந்த நினைவலைகளினுடைய தருணம். முதல்ல அவருக்கு நான் எந்த பார்த்தாலும் எங்க அப்பா பெயரை சொல்லி அவரோட மகள் அப்படின்னு குறிப்பிடுவார். சமீபத்துல கூட ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில அவரோட கலந்துகிட்டேன். அப்ப கூட நான் சொன்னேன், இடதுசாரிக்கு மூத்த தலைவருக்கு வலதுசாரி இளையவளியின் ஒரு வணக்கம் என்று நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கொள்கையை தாண்டி எல்லாரு கூடமும் அன்பாக பழகக்கூடியவர், நிலத்தில் உழைத்த மக்களுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர். எல்லாவற்றிற்கும் மேல ஒரு மருத்துவர் என்ற முறையில அவரோட வாழ்க்கையே திறந்த புத்தகம் தான் அரசியல்ல. ஆனா தனது உடம்பையே வருங்கால மருத்துவ மாணவர்களுக்கு புத்தகமாக்கி அதை படிப்பதற்கு அவர் உடலையே தானம் செய்திருப்பதுதான் அவரோட வாழ்க்கையின் தியாகத்தின் உச்சகட்டம்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு அரசியல்வாதியாக அவரது அரசியல் வாழ்க்கையை எந்த அளவுக்கு வணங்குகிறேனோ அதே மாதிரி ஒரு மருத்துவர் அந்த உடலை தானம் செய்ய நினைத்த அந்த முடிவிற்கு நான் மிகவும் தலை வணங்குகிறேன். இவர் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக வாழும் போதும் மக்களுக்கு பலனுள்ளவராக இருந்து மறைந்த போதும் மாணவர்களுக்கு பலனுள்ளவராக மாறியது உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு சிலரே எடுக்கின்ற முடிவு. அதனால் நான் எனது வணக்கத்தை மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. முதுபெரும் தலைவரான நல்லக்கண்ணுவினுடைய மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அவருடைய உடல் மாலை 5 மணிக்கு பாலன் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.